Dahivela Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைய இந்த ஈமானிய சிந்தனை இந்த அமர்வுல நாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னா, அல்லது நாங்க படிக்கிறதுக்காக நாங்க இன்றைக்கு நாள் செலக்ட் பண்ணி கொண்ட டாபிக் என்னென்றால், பிட் போடுறது அல்லது ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது இஸ்லாத்துல எப்படி பார்க்கப்பட்டிருக்குது, அல்லது அது சம்பந்தமான இஸ்லாமிய நோக்கு, ரைட், இஸ்லாம் அதை எந்த முறையில பார்க்குது என்ற ஒரு விஷயத்த நானும் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம் என்ற ஒரு அமர்வாகத்தான் இந்த அமர்வு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில எங்களுக்கு தெரியும், வாழ்க்கை என்றதுல, இந்த வாழ்க்கை என்ற ஓட்டத்துல நாங்க பல எதிர்பார்ப்புகளோட பல சிந்தனைகளோட நாங்க இந்த வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கையிட வெற்றிக்கான ஒரு பண்பு, இந்த வாழ்க்கையில நாங்க வெற்றி பெறணும், இந்த வாழ்க்கை எங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையணும் என்று யோசிக்கிற நாங்க அதற்கான ஒரு பண்பாக பார்க்கிறது என்னென்றால், நாங்க செய்ய நினைக்கிற அல்லது செய்யணும் என்று நாங்க ஆசைப்படுற நல்ல விஷயங்கள், எங்களுக்கு நன்மைகளை தேடித்தரக்கூடிய நல்ல பல விஷயங்களை நாங்க செய்யணும் என்று நாங்க ஆசைப்படுறோம். இப்படியான ஆசைப்படுற விஷயங்களை அதற்கே உரிய நேரத்துல அதற்கே உரிய முறையில செய்யறதுதான் வாழ்வின் வெற்றிக்கான ஒரு பண்பாக பார்க்கப்படுது. அப்ப வாழ்க்கையில வெற்றி பெறணும் என்று ஆசைப்படுற மக்கள் நன்மைகளை ஈட்டி தரும் என்று நாங்க யோசிக்கிற கருதுற எல்லா விஷயங்களையுமே அதற்கே உரிய நேரத்துல அதற்கே உரிய முறையில செய்யறதுதான் வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு ரகசிய பண்பாக எங்களுக்கு எங்களோட மார்க்கம் சொல்லி தந்திருக்கு. அப்ப இந்த வாழ்க்கையில சாதிக்கணும், முன்னுக்கு வரணும் என்று யோசிக்கிற பலர் அவங்க எதிர்பார்த்த அல்லது ஆசை வச்ச நல்ல விஷயங்கள் ஒரு நாளும் தள்ளி போட மாட்டாங்க, பிற்போட மாட்டாங்க. நாளைக்கு செய்வோம் என்று யோசிக்கிறது இல்லை, ரைட். அப்ப சாதிக்க விரும்புகிற பலர், வெற்றி பெறணும் என்று நினைக்கிற பலர், நாங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு கட்டம் முன்னுக்கு போகணும் என்று யோசிக்கிற பலர் பிற்போடுகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்றால், எங்கட ஆன்மீக வாழ்க்கையை நாங்க எடுத்துக்கொண்டாலும் கூட நாங்க நிறைய பிரச்சனைகளை நாங்க முன்னோக்கி இருக்கிறோம். நானாக இருக்கலாம் அல்லது நீங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எங்கட ஆன்மீக வாழ்க்கையை நாங்க எடுத்தாலும் கூட நாங்க பல பிரச்சனைகளை நாங்க முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்னென்றால், இந்த நற்காரியங்கள் அல்லது நன்மை தரக்கூடிய விடயங்களை நாங்க தள்ளி போடுறது, பிற்போடுகிறது, அல்லது அதுல காட்டக்கூடிய ஆர்வத்துல ஆசையில சில போது நாங்கள் சோம்பேறித்தனமாக அல்லது பொதுபோக்காக நாங்க நடந்து கொள்றது என்ற பல காரணங்கள் எங்கட ஆன்மீக வறுமைக்கு கூட ஒரு முக்கியமான காரணமாக அமையும். அப்ப இப்படியான இந்த விஷயத்துல முழு மூச்சாக ஈடுபடுறது ஷைத்தான், ரைட். ஷைத்தான் இந்த மனநிலைய உருவாக்குறான். நன்மைகளை தேடிக்கொள்ளணும், நல்ல விடயங்கள்ல நாங்க எங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும் என்று நினைக்கிற எங்களுக்கு தள்ளி போடுறது சம்பந்தமாக அல்லது பிற்போடுறது சம்பந்தமான ஒரு ஆசைய ஆர்வத்தை எங்களுக்கு தாரது ஷைத்தான். ஷைத்தான் தான் இந்த மனநிலைய எங்களுக்கு உருவாக்குறான். அப்ப இப்படியான ஒரு பண்பு எங்களுக்கிட்ட வருமாக இருந்தால், தள்ளி போடுறது பிற்போடுறது சம்பந்தமாக ஒரு பண்பு, ஒரு ஒரு நிலைமை எங்களுக்கு வருமாக இருந்தால், இது கட்டாயமாக ஷைத்தானுக்குரிய ஒரு பண்பாகத்தான் நாங்க
விளங்கி கொள்வோம். அப்ப இந்த நற்செயல்களை செய்யணும், நன்மைகளை தேடிக்கொள்ளணும், நன்மை தரக்கூடிய விஷயங்களை நாங்க ஈடுபடணும் என்று நினைக்கிற நாங்க ஷைத்தான்கிட்ட இருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்வோம். அப்ப பொதுவாகவே ஷைத்தான்ட பண்பு எப்படி என்று சொன்னா, நன்மை செய்யணும் என்று யோசிக்கிற எங்களை நன்மை செய்யாதே என்று தடுக்கிறத விடவும் அத தள்ளி போட்டு பின்னால செஞ்சு கொள்ள இயலும், அல்லது நாளைக்கு செய்யலாம், அல்லது கொஞ்சம் நேரம் எடுத்து லேட்டாகி செய்யலாம் என்ற ஒரு சிந்தனையை தாரதுதான் ஷைத்தாண்ட ஒரு வளமையாக இருக்கு. அப்ப பொதுவாகவே ஒரு நல்ல விஷயத்த செய்யக்கூடாது என்று சொல்றதை விடவும் அதை தள்ளி போட்டு கொள்ளலாம் அல்லது பிற்படுத்தலாம், தாமதப்படுத்தலாம் என்ற செய்திய சிந்தனைய எங்கட மனசில கொண்டு வந்து பதிக்கிற ஒரு வேலையைத்தான் ஷைத்தான் மும்முரமாக செஞ்சுவார். ரைட். எனவே அடியார்களை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்குற ஒரு வியூகமாக ஷைத்தான் இந்த நுட்பத்தை தொடர் தேர்ச்சியாக செய்து வாரதை நாங்க பார்க்கிறோம். அப்ப எங்களுக்கு இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலும், நானும் நீங்களும் தள்ளி போட்ட அல்லது பிற்படுத்திய பின்னால செய்யலும் என்று யோசிச்ச எத்தனையோ பல செயல்களை இன்று வரைக்கும் செய்ய இயலாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். ரைட். இப்ப நாங்க தள்ளி போட்ட இதுவரைக்கும் செய்ய முடியாமல் போன எங்கட அமல்கள் செயல்பாடுகளை நாங்க பட்டியல் படுத்தினா நிச்சயமாக ஒரு பெரியதொரு லிஸ்ட் இருக்கு. ரைட். பிற்படுத்துறதால தள்ளி போட்டுறதால வந்த எங்களுக்கு கிடைச்ச ஒரு விடயம் தான் ஒரு பெரியதொரு லிஸ்ட் எங்கட கையில சேர்ந்திருக்கு. எனவே நற்காரியங்களை தள்ளி போட்டுறதுன்றது இது ஒரு பெரிய கை சேதம். இப்படி நல்ல விஷயங்களை, நன்மை தேடி தரக்கூடிய விஷயங்களை தள்ளி போடுறது, பிற்போடுறது அவங்க கடைசியில கை செய்தப்படுவாங்க. அப்ப இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பின்வருமாறு ஒரு செய்தியாக சொல்றான். ரைட். முடிவில் அவர்களில் ஒருவருக்கு மரணம் வரும்போது, என் இறைவா, நான் விட்டு வந்ததில் நன்மை செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புவாயாக என்ற ஒரு செய்தி குர்ஆனிலே பதிவாகி இருக்கிறது. ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமல் சாலிஹன். யா அல்லாஹ், நான் நிறைய விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் தா, நான் மீண்டும் அதை செய்து வருகிறேன் என்று கேட்பாங்க. இப்படிப்பட்ட ஆக்கள் என்னண்டா, இந்த உலகத்துல நல்ல விஷயங்கள் நன்மை செய்ய கிடைக்கிற நேரம் அதை மிஸ் பண்ணிட்டு பின்னால யோசிக்கிற ஆக்களை பத்தி தான் இந்த குர்ஆன் வசனம் தெளிவாக சொல்லும். எனவே இந்த கை செய்தம் எந்த பயனையும் எங்களுக்கு தந்துட போறது இல்லை. நன்மைகளை இழந்த நஷ்டவாளிகளாக நாங்கள் மாறுவோமே தவிர பிற்போடுறதால தள்ளி போடுறதால எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் பயனும் கிடைக்காது என்ற செய்தியைத்தான் இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. எனவே நன்மைகளை தள்ளி போடுற என்றது எங்கட பலஈனம் அல்லது எங்கட இயலாமைய காட்டுறதுக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி நல்ல விஷயங்கள், நன்மை தரக்கூடிய விஷயங்களை உரிய நேரத்துல உரிய முறையில செய்யறதுன்றது எங்கட மனோபலத்தை காட்டுற அதே நேரம் எங்கட திட உறுதியையும் மிக தெளிவாக காட்டுது. எனவே ஒரு நல்ல விஷயம் என்று வந்துட்டால், நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் என்று எங்களுக்கு விளங்கிட்டால், நாங்க எந்த காரணத்துக்காகவும் அதை பிற்போட்டு விடக்கூடாது. ரைட். இஸ்லாத்துல இந்த பிற்போடுறதுன்றது டிஸ்கரேஜ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ரைட். அதுக்கு பெரிய அளவுல இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப பிற்போடுறத இஸ்லாம் விரும்பல. எனவே பிற்போடுறத ஏன் இஸ்லாம் விரும்பல என்று சொன்னால், நாங்க ஒரு விஷயத்தை பின் போடுறதால தள்ளி போடுறதால எங்கட நேரங்கள் வீணடிக்கப்படுது. ரைட். எங்கட பொறுப்புகள் இருந்து நாங்க தூரமாக்கப்படுகிறோம். எங்கட பொறுப்புகளை நாங்க இழந்து விடுவோம். நாளைக்கு எனக்காக ஒரு பொறுப்பு ஒரு உரிய நேரத்தில் இருக்கும் என்று இருக்கிற நேரத்துல நாங்க நாளைக்கு அந்த விஷயத்தை பிற்போட்டு அந்த நாளை மறுதினம் என்று நாங்கள் மாத்தி கொண்டால் நாங்கள் பொறுப்பிலிருந்து தூரமாக்கப்படுகிறோம். பொறுப்புகளுக்கு சில போது அநியாயம் இழைக்கின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வாழுகிறோம் என்ற ஒரு செய்தியைத்தான் நாங்கள் இதுல இருந்து விளங்கிக்கிறோம். எனவே
பிற்போடுறதுன்றது எங்களோட நேர காலத்தை வீணடிக்கிற, அதே மாதிரி பொறுப்புகள்ல இருந்து எங்களை தூரப்படுத்துற ஒரு வேலையையும் அது செஞ்சு கொண்டுதான் இருக்குது. அப்ப இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற நேரம் அவங்க சொன்னாங்க, டேக் அட்வான்டேஜ் ஆஃப் 5 before 5. 5 விஷயங்கள், 5 நிலைமைகள் எங்களுக்கு வாரதுக்கு முன்னால 5 நிலைமைகளை, 5 கட்டங்களை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி கொள்ளுங்க. எந்த காரணத்துக்காகவும் அதை பிற்போட்டு விடக்கூடாது, தள்ளி போட்டு விடக்கூடாது என்ற செய்தியை அழகாக சொன்னாங்க. அதுல முதலாவது, யூத் பிஃபோர் யுவர் ஓல்ட் ஏஜ். நாங்க வயதான நிலைமைக்கு மாறுறதுக்கு முன்னால, ஓல்ட் ஏஜ் ரைட், வயோதிபத்தை அடையிறதுக்கு முன்னால எங்கட இளமை பருவத்தை உரிய நேரத்துல உரிய முறையில நாங்க பயன்படுத்தணும். அப்ப நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய மாதிரி எங்கட இளமை பருவம் அமைய பெறல என்று சொன்னால், வயோதிபத்தில இளமையை பற்றி சிந்தித்து எந்த பயனும் கிடைக்காது என்ற செய்தியைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க. இரண்டாவது, ஹெல்த் பிஃபோர் சிக்னஸ். நாங்கள் சுகவீனம் அடைகின்ற நிலைமை வாரதுக்கு முன்னால எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆரோக்கியத்தை சிறந்த முறையில உரிய நேரத்துல நாங்க அதனை பயன்படுத்தி கொள்வோம். தவறி விட்டோம் என்றால், பிற்படுத்தி விட்டோம் என்று சொன்னா, நாங்கள் நோய்வாய்ப்பட்டதற்கு பின்னால ஆரோக்கியத்தை பத்தி சிந்தித்து எந்த பயனும் இல்லை. மூணாவது, ஒரு வறுமை வந்து விடுறதுக்கு முன்னால எங்களுக்கு இருக்கிற வெல்த், எங்கட சொத்து செல்வங்களை உரிய நேரத்துல உரிய முறையில உரிய தேவைகளுக்காக நாங்கள் செலவு செய்வோம். ஒரு மனுஷனுக்கிட்ட சொத்து செல்வங்கள் இருக்கிற நேரம், பணம் இருக்கிற நேரம், அவருக்கு கடமையான ஹஜ்ஜ செய்யாம இருந்து ரைட், கஷ்டம் வந்த போது அல்லது முதுமையை அடைஞ்ச பின்னால ஹஜ் செய்யலையே என்று யோசிக்கிறது எந்த பயனையும் தந்துவிடாது. எனவே எங்களுக்கிட்ட இருக்கிற இளமை காலத்துல, எங்களுக்கிட்ட பொருளாதாரம் இருக்கிற நேரத்துல ஹஜ் செய்யறதுன்றது நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய எங்களுக்கு வாஜிபான கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு அமல். எனவே இது செய்யோனுமான நேரம் அதுவாகத்தான் இருக்கும். அந்த நேரத்துல அதை செய்யாம பிற்படுத்துறது, நாங்கள் முதுமைய அடைஞ்ச பிறகு அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோசனம் இருக்காது. நாலாவதாக சொன்னாங்க, ஃப்ரீ டைம் பிஃபோர் யுவர் பிசினஸ். நாங்கள் பிஸி ஆகிறதுக்கு முன்னால எங்களுக்கு வழங்கப்பட்ட ஃப்ரீ நேரம் ரைட், ஃப்ரீ டைமை நாங்க அழகான முறையில நாங்க பயன்படுத்தணும். கடைசியாக சொன்னாங்க, மொத்தமாக உங்களுக்கு மரணம் வாரதுக்கு முன்னால உங்களோட கையில தரப்பட்டிருக்கிற வாழ்க்கைய நீங்க உரிய முறையில பயன்படுத்துங்க என்ற செய்தியை சொன்னாங்க. எனவே இந்த 5 கட்டங்களும் பிற்போடக்கூடாது, தள்ளி போடக்கூடாது என்ற செய்தியை எங்களுக்கு மிக உறுதியாக சொல்லுகின்றது. தள்ளி போடுறதால நாங்க அடுத்த கட்டத்தை அடையிற நேரம் நாங்கள் யோசிக்கிறதுல எந்த பயனும் எங்களுக்கு கிடைக்காது. அப்ப எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில எங்களுக்கிட்ட இருக்கிற இளமை பருவம், எங்களுக்கிட்ட இருக்கிற ஆரோக்கியம் ரைட், எங்கட சொத்து செல்வங்கள், எங்கட ஃப்ரீ டைம், அதே மாதிரி எங்கட லைஃப், இது எல்லாத்தையும் அதற்கே உரிய நேரத்துல அதற்கே உரிய முறையில நாங்க செய்யற நேரம் நாங்க இந்த பிற்போட்டுறது தள்ளி போட்டுறது என்ற சிந்தனையிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். அதே மாதிரி வயோதிப பருவம், முதுமை பருவம், நோய்வாய்ப்பட்டிருக்கிற நிலைமை, அது மாதிரி கஷ்டம் என்ற ஒரு நிலைமையில ரைட், நாங்கள் பிஸி ஆகிறதுக்கு முன்னால இந்த செய்திகளை, இந்த நிலைமைகளை நாங்க பாவிப்போமையாக இருந்தால், அப்படியான ஒரு கட்டத்தை அடைஞ்ச பின்னால இதை பத்தி யோசிக்கிறதுக்குரிய தேவைகள் எங்களுக்கு இருக்காது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவாக சொன்னாங்க. எனவே ஆக்ட் வைல் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிஸ்ட் ரைட், எங்களுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு முன்னால் இருக்கிற நேரம் நாங்க அதை உரிய முறையில பயன்படுத்தி கொள்ளணும் என்ற ஒரு செய்தியையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுது. 2வது சந்தர்ப்பம் வரும் என்றதுக்காக நாங்க வெயிட் பண்றதை விடவும் எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டுதுன்னு சொன்னா நாங்க கட்டாயம் அதை நாங்க பயன்படுத்தி கொள்ளணும் என்ற செய்தியைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுது. அப்ப இது சம்பந்தமாக பேசுற ஒரு குர்ஆன் வசனத்தை பார்க்கலும் அல்லாஹ் தஆலா நேரத்திட பெருமதியை பத்தி பேசுற சூரத்துல் அஸ்ர்ல ஒரு செய்தியை சொல்றான்.
Indeed, mankind is in loss. மனுஷன் நஷ்டத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். Except for those who have believed and done righteous deeds. Right? யாரெல்லாம் நம்பி நல்ல விஷயங்கள்ல தங்களை ஈடுபடுத்திக் கொள்றாங்களோ அவங்கள தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. எனவே ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லது என்று தெரிஞ்சால், நன்மை ஈட்டு தரக்கூடியது என்று தெரிஞ்சால், மேக்சிமம் அதை நாங்க முன்னுரிமைப்படுத்தி அதை செய்யறதுக்குரிய ஒரு வழியை நாங்க பார்ப்போம். மாற்றமாக அதை பிற்போட்டுறது, தள்ளி போட்டுறது, நாளைக்காக அதை மாத்திக்கொள்றது என்றது இவங்க நிச்சயமாக நஷ்டவாளிகள் அல்லது ஒரு இழப்பை சந்திப்பவர்கள் என்ற செய்தியை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு இடத்துல சொன்னாங்க, நிஅமதானி மக்பூனுன், 2 நியமத்துக்கள், 2 அருள்கள் காணப்படுகின்றன. மனுஷன் அதுல பொடுபோக்காக இருக்கிறான், கவனம் இல்லாம இருக்கிறான். சொன்னாங்க அஸ்ஸஹத்து வல் ஃபராக், மனுஷனுக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியம், ஓய்வு நேரம், இந்த 2லயும் மனுஷன் பொடுபோக்கு காட்டுறான். வழங்கப்பட்ட ஓய்வு நேரத்துல சிறந்த உரிய வேலைகளை செய்யாம அத வீணடித்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் வழங்கப்பட்ட ஃப்ரீ டைம்ல கிடைச்ச ஃப்ரீ டைமை உரிய முறையில நாங்க பயன்படுத்தாம வேற வேலைகளுக்காக அதனை ஈடுபடுத்துறன்றது பின்னால நாங்க அதை பத்தின யோசனையை எங்களுக்கு தரக்கூடியது. எனவே அஸ்ஸஹத்து வல் ஃபராக், எங்களுக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியமாக இருக்கலாம், ஓய்வு நேரமாக இருக்கலாம், நாங்கள் பொடுபோக்காக இருந்து விட்டோம் என்று சொன்னா இது பிற்போடுறது அல்லது தள்ளி போடுறது என்ற ஒரு கட்டத்துக்கு தான் நாங்கள் ஆளாக்கப்படும். ரைட். எனவே இப்படி பிற்போடுறதுக்கான காரணங்கள் என்ன? இஸ்லாம் இத எப்படி பார்க்குது? அல்லது முஸ்லிம்கள் என்ற வகையில நாங்க ஏன் எங்கட விஷயங்களை பிற்போடுறோம் என்று சொன்னா, முதலாவது காரணம் தான் அல் கஸ்ல், எங்ககிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம். நல்ல அமல்கள், நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய விஷயங்களை செய்யற நேரம் எங்களுக்கிட்டால ஒரு சோம்பேறித்தனம் வரும். எனவே இந்த சோம்பேறித்தனத்தால நாங்க விடயங்களை தள்ளி போடுறோம் அல்லது பிற்போடுறோம். 2வது காரணமாக எங்களுக்கு விளங்குற விஷயம் என்னென்றால் லவ் ஆஃப் வேர்ட்லி டிசையர்ஸ். ரைட். உலகத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள், என்டர்டைன்மெண்ட், அதே மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் என்ற ஒரு காரணத்துக்காக நாங்க நிறைய விஷயத்தை இந்த உலக விஷயங்கள்ல நாங்க ஆசை கொள்றோம். எனவே நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய, நன்மைகளை பெற்று தரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடிய, பிற்போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு, சூழ்நிலைக்கு நாங்கள் ஆளாக்கப்படுகிறோம். 3வது காரணம் எங்களுக்கு பார்க்கலும் ஃபால்ஸ் ஹோப் ஃபார் நெக்ஸ்ட் சான்ஸ். ரைட். 2வது சந்தர்ப்பத்துக்காக ஒரு எதிர்பார்ப்பை நாங்க வச்சு கொள்றது என்றது பிற்போடுறதுக்கு பின்னால் இருக்கிற முக்கியமான காரணம். ரைட். நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய ஒரு அமல் எங்களுக்கு முன்னால் இருக்கிற நேரம், எங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைச்சிருந்தும் கூட நாங்க நாளைக்கு அல்லது இன்னொரு சந்தர்ப்பத்தில் செய்து கொள்வோம் என்று அதை வைக்கிறது என்றது தள்ளி போடுறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்குது. 4வதாக வீக் ரெமெம்பரன்ஸ் ஆஃப் ஹியர் ஆஃப்டர், மறுமை சம்பந்தமாக எங்ககிட்ட இருக்கிற அந்த செய்தி, மறுமை சம்பந்தமான பயம் எங்களுக்கிட்ட குறைவாக இருக்கும். அதே மாதிரி மரண சிந்தனை எங்களுக்கிட்ட குறைவாக இருக்கும். நாங்க அடுத்த கணம், அடுத்த நிமிடம் நாங்கள் மரணித்து விடுவோம் என்ற ஒரு சிந்தனை, பயம் எங்ககிட்ட இருக்குமாக இருந்தால் நாங்க நல்ல விஷயங்களை, நன்மை தேடித்தரக்கூடிய விஷயங்களை எந்த காரணத்துக்காகவும் நாங்க பிற்போட மாட்டோம், தள்ளி போட மாட்டோம். நன்மை கிடைக்கும் என்றிருந்தால், இது நலவோ என்றிருந்தால் நாங்கள் உடனடியாக அதை செஞ்சிருப்போம். மரணம் பற்றிய சிந்தனை இருக்கும் என்றிருந்தால், அடுத்த நிமிடம், அடுத்த கணம் மரணம் வரும் என்ற ஒரு சிந்தனை எங்கட மனசுல பதிஞ்சிருந்தால் நிச்சயமாக நாங்கள் பிற்போட மாட்டோம். எனவே பிற்போற்றம் என்றிருந்தால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். பல போது மரணம் பத்தின சிந்தனை எங்களுக்கிட்ட குறைவாக இருக்கு, அல்லது மறுமை பற்றின சிந்தனை எங்களுக்கிட்ட மிச்சம் குறைவாக இருக்கும் என்றுதான் இதற்கான காரணங்களாக பார்க்கப்படும். அப்ப இது மாதிரியான காரணங்கள்ல இருந்து நாங்கள் எப்படி மீள வரலாம், ஹவ் டு ஓவர்கம், ரைட், இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் என்று பார்க்கிற நேரம்
நாங்க எங்கட ஒவ்வொரு நாள் ரைட் எங்கட தினசரி வாழ்க்கைய நாங்க தொழுகையோடு ஆரம்பிக்கிற மனிதர்களாக நாங்கள் மாறுவோம். சுபக தொழுகையோட எங்கட நாள் ஸ்டார்ட் ஆகணும் என்ற ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை நாங்க பழகிக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயம் இதுல இருந்து எங்களால வெளியே வரக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக இருக்கு. ரெண்டாவது, நாங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிற நேரம் இந்த சோம்பேறித்தனத்தில இருந்து எங்களை தூரமாக்கிடு என்ற ஒரு சிந்தனையை நாங்க எங்களுக்குள்ளால நாங்க வளர்த்து கொள்ளணும். தொடர்ந்தும் இதுக்காக அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாறும். மூணாவதாக, அதாவது கட்டாயம் நன்மை கிடைக்கும் என்று இருக்கிற விஷயங்களை நாங்க முன்னுரிமைப்படுத்துறதுக்கு நாங்க பழகிக்கொள்வோம். ஒரு விஷயத்தை செய்யற நேரம் இது நல்லது, இதை செஞ்சால் எனக்கு நன்மை கிடைக்கும், அதே நேரம் சில போது மற்ற மனிதர்களுக்கும் இதனால நன்மை கிடைக்கும் என்று இருக்கிற விடயங்களை நாங்க பட்டியல் படுத்தி அதற்கு நாங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும். இப்படியாக நாங்க எங்களோட வாழ்க்கை ஓட்டத்தை மாத்திக்கொண்டால் இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் பிற்போட்டுறதுல இருந்து எங்களுக்கு மீண்டு வரலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தான், ஸ்மால் கன்சிஸ்டன்ட் டீட்ஸ் ஆர் பிலவ்ட் டு அல்லாஹ். ரைட், சின்ன விடயமாக இருந்தாலும் தொடர் தேர்ச்சியாக நாங்க அதனை செய்யறோமாக இருந்தால் அல்லாஹ் கிட்ட மிச்சம் விருப்பமான ஒரு செயலாக அது பார்க்கப்படுது. ரைட், இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம்தான், நீங்க நல்ல விஷயங்கள் செய்யற நேரம் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நீங்க அல்லாஹ்வுக்காக தொடர்ந்து செஞ்சு வாங்க, நிச்சயமாக அல்லாஹ் இந்த விடயங்களை விரும்புகிறார். எனவே நாங்க செய்யற சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அது அல்லாஹ்வுக்கான நெருக்கத்தை கூட்டும் என்றிருந்தால், அல்லாஹ் கிட்ட அதுக்கான நன்மை கிடைக்கும் என்றிருந்தால் நாங்க அதை தொடர் தேர்ச்சியாக செய்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாறும். ரைட், இப்படியான விடயங்கள்ல நாங்க ஈடுபட்ட நேரம் இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் பிற்படுத்துறதுல இருந்து எங்களுக்கு மீண்டு வெளியே வரலாம் என்ற ஒரு சிந்தனையைத்தான் இந்த செய்திகள் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுது. அப்ப இப்படியான ஒரு நிலைமையில நாங்க மாட்டிக்கொண்டிருக்கிற நேரம் நானும் நீங்களும் இப்படியான ஒரு கேள்வி எங்களுக்குள்ளால கேட்டுக்கொள்வோம். ரைட், இந்த நிமிடம் அல்லது இன்றைய தினம் நான் அல்லாஹ்வை சந்திப்பேன் என்று இருந்தால், would I be content that I postpone this duty? இந்த நன்மை தரக்கூடிய இந்த செயலை பிற்படுத்துறதுக்கு நான் அனுமதிப்பனா? அல்லாஹ் தாலா அடுத்த செகண்ட், அடுத்த கணம், அடுத்த நிமிடம் என்ற உயிரை பறிச்சு கொள்வான், எனக்கு மரணம் வரும் என்ற சிந்தனை எனக்கிட்ட இருந்தால், ரைட், நான் மரணித்து விடுவேன் என்று நான் யோசிச்சால் எனக்கு முன்னால் இருக்கிற அந்த நன்மையான விஷயத்தை நான் பிற்படுத்துவனா, பின்னுக்கு போடுவனா என்றத நானும் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அப்படியாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பிற்போட மாட்டோம் என்ற செய்தியைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லும். இதுக்கு இஸ்லாமிய வரலாற்றுல எங்களுக்கு நிறைய உதாரணங்களை பார்க்க, பல கட்டங்கள்ல பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் கூட பிற்போடாம தள்ளி போடாம நன்மை தரக்கூடிய விஷயங்களை முன்னுரிமைப்படுத்தி செஞ்ச பல இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை வரலாறுகள் எங்களுக்கு பார்க்க. நான் ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி முடிச்சு கொள்றேன். அதுல முதலாவது, எங்கட முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கட ஒரு செயற்பாட்டை பார்க்கிற நேரம், do not delay good deeds, எந்த காரணத்துக்காகவும் நல்ல பல அமல்களை இவர் பிற்போட்டது கிடையாது. அதுல முதலாவது விஷயம் எங்களுக்கு தெரியும், இமீடியட் ஒபீடியன்ஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதையாவது ஒன்று சொன்னால் அது நிச்சயம் நல்ல ஒரு விடயம், நன்மை தரக்கூடியது என்று சிந்தனை செஞ்சாங்க, தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு நாளும் அந்த விஷயத்துல அவர் விடயங்களை பிற்போடவில்லை. accepted Islam immediately, இஸ்லாமிய சிந்தனை அவருக்கு போய் சேர்ந்த நேரம் முதலாவதாக ஆரம்ப கட்டத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அது நலவு, நன்மை கிடைக்கும் நல்ல விஷயம் என்றதை விளங்கினாரு, சிந்தித்தாரு, உடனடியாக ஏற்றுக்கொண்டார், பிற்போடல்ல. spend his wealth at once. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு வாங்க என்று சொல்ற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட போட்டி போட்டு உமர் ரதி அவங்களை விட முதலாவது நபராக தன்னுடைய சொத்து செல்வங்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து நிக்கிற ஒரு நபராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. நல்ல விஷயம், நன்மை தரக்கூடியது என்று விளங்கினாங்க,
முன்னுரிமைப்படுத்தினாங்க, பிற்போடல்ல, தள்ளி போடல்ல. அதே மாதிரி அடிமைகளை விடுதலை செய்யறதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னை சொத்து செல்வங்களை செலவழிக்கிறதுக்கு முன்னுரிமைப்படுத்தினாங்க. நல்ல விஷயம் என்று விளங்கினாங்க, நன்மை தரும் என்று யோசிச்சாங்க. தனக்கும் நன்மை இருக்குது, அந்த அடிமைகளை விடுதலை செய்யறதால அது அவங்களுக்கும் ஒரு நன்மையாக அமையும் என்றதை விளங்கினாங்க, முன்னுரிமைப்படுத்தினாங்க. பிற்போடல்ல, தள்ளி போடல்ல, உடனடியாக செஞ்சாங்க. எனவே நல்ல விஷயம் என்று வார நேரம், குட் டீட்ஸ், ரைட், நலவுகள் கிடைக்கும் என்று விளங்குற நேரம் எல்லாம் ஒரு காலமும் அதனை பிற்போடல்ல என்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எங்களால பார்க்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது உதாரணத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, ரெண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ரைட். இவர் தனக்கிட்ட ஏதாவது ஒரு பிழை, ஒரு தவறு இருக்கும் என்றது உணரப்பட்டால், அல்லது யாராவது அது சம்பந்தமாக அவர்கிட்ட சொன்னால், எந்த தயக்கமும் இல்லாம, எந்த பிற்படுத்தலும் இல்லாம, எந்த தள்ளி போடுதலும் இல்லாம அதனை யோசிச்சு தன்னை திருத்திக் கொள்றதுல முன்னுதாரணமாக நின்றாரு. அதை முன்னுரிமைப்படுத்தினாரு. அதை எந்த காரணத்துக்காகவும் அதை பிற்போடல்ல, ரைட். தனக்கிட்ட ஒரு பிழை, ஒரு தவறு இருக்குது என்றது அறியப்பட்டால் அல்லது சொல்லப்பட்டால் உடனடியாக அதனை திருத்தி தவிர்ந்து திருந்தி வாழ்றதுல தன்னை முன்னுரிமைப்படுத்தின ஒரு தோழராக நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்க்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு கூட தள்ளி போடுதல் என்றதுக்கு முரணான, அதாவது முன்னுரிமைப்படுத்தினாங்க என்றது தான் எங்களுக்கு பார்க்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எங்களுக்கு தெரியும், அவர் ஆரம்ப கட்டத்துல இஸ்லாத்திட மிக பலமான ஒரு எதிரியாக இருந்தார். நபிய கொலை செய்யறதுக்காக விரண்டு வந்த ஒரு தோழராக இருந்தார். முஸ்லிம்களுக்கு சில போது அநியாயங்கள் இழைத்திருக்கிறார். மது அருந்தும் நபராக அவர் இருந்தார். அவரை பத்தி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ஹத்தாப்ட கழுத இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரா என்று மக்கள் பேசுற அளவுக்கு மிக கடுமையான ஒரு மனுஷனாகத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்றதுக்காக வாளோடு வந்த மனுஷன் இடையில வழி மறுக்கப்படுகிறது. உங்களோட சகோதரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வழங்கப்படுகிறது. தன் சகோதரியின் வீட்டுக்கு விரண்டோடுகிறார். தன் வாசலுக்கு முன்னால் நிற்கிற போது தன் சகோதரியும் குர்ஆனிய வசனங்களை ஓதுறத தான் செவி மடுக்கிறார். சூரத்து தாஹா ஓதப்படுது, காதுகளுக்குள்ளால் அது போகுது. யோசிக்கிறாரு, உண்மாண்டு விளங்குறாரு, ஏற்றுக்கொள்ற. சூரத்து தாஹாவின் மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அந்த இடத்திலிருந்து திரும்பிய நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்யறதுக்காக வந்த மனுஷன் அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட விரண்டு போறாரு. உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற. எந்த தயக்கமும் இல்ல, எந்த தாமதமும் இல்ல, எந்த பிற்படுத்தலும் இல்ல, எந்த தள்ளி போடுதலும் இல்லை. இஸ்லாத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்றாரு. பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு நன்மைகள் செய்த ஒரு பெரும் புருஷராக மாறுறார். இஸ்லாத்துல இரண்டாவது ஹலீஃபாவாக வாராரு. ஷைத்தான் ஒரு பாதையால் சென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையால போனால் ஷைத்தான் இன்னொரு பாதையால் செல்வான் என்று பேசுகின்ற அளவுக்கு மிக பலமான ஒரு மனுஷனாக இஸ்லாத்துல மாறினார். அதே மாதிரி இஸ்லாத்துல பல நல்ல விஷயங்களை செய்யறதுல முன்னுதாரணமான மனிதராக அவர் வாழ்ந்தார். எனக்கு பின்னால் ஒரு நபி வருமாக இருந்தார், நிச்சயமாக அது உமராகத்தான் இருக்கும் என்ற ஒரு செய்தி கூட மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இப்படியான ஒரு நிலைமைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மாத்தினதுக்கான ஒரு சந்தர்ப்பம், அவரு சூரத்து தாஹாவ கேட்ட நேரம், அவருக்கு இஸ்லாம் விளங்கிய போது, நன்மை இதில் உண்டு என்றது சிந்தனைக்கு பட்ட போது அதனை அவர் ஒரு காலமும் தள்ளி போடவில்லை.
பிற்போடவில்லை, முந்தி கொண்டாரு, முந்தி அடித்து போனாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, பல மாற்றங்களை கண்டார். அதே மாதிரி அலி ரதியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு பார்க்கலாம். சிறு பராயத்துல இஸ்லாம் கிடைத்த நேரம், இஸ்லாத்தை விளங்கிய நேரம், அவர் சின்ன பராயம், சிறு பராயமாக இருந்தாலும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நான் பெரியவனானால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன், அல்லது வயது வந்ததன் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன், எனக்கு அறிவு வழங்கப்பட்டதன் பின்னால், நான் பருவ வயதை அடைந்ததன் பின்னால் இஸ்லாம் பற்றி நான் சிந்தித்து படித்துவிட்டு நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அதனை பிற்போடல்ல. சிறுவனாக இருந்தாலும் கூட இஸ்லாம் சொல்ல வாரது உண்மை, சத்தியம் என்று விளங்குற நேரம், இதுல நலவுகள், நன்மைகள் இருக்குது என்றது விளங்கிய போது உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த தயக்கமும் காட்டல். நபி அவங்க ஹிஜ்ரத் போற நேரம், அதிகாலை பொழுதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கை அறையில் படுப்பதற்கு துணிந்து வந்த ஒரு சிறுவன், கொலை அச்சம் இருந்தாலும், கொலை செய்யப்படுவேன் என்ற உணர்வு இருந்தாலும் கூட எந்த பயமும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் செல்கின்ற அந்த காலை பொழுதிலே அவரது படுக்கை அறையிலே அவர்களை போன்று படுத்திருந்தார்கள். முன்னுரிமைப்படுத்தினார்கள். இதனை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவாக இருந்தது. இதை செய்தால் நன்மை கிடைக்கும், இதனை நான் முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்ற செய்தி அவருக்கு மிக தெளிவாக பதியப்பட்டிருந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் பயணத்துக்கு முன்னுரிமைப்படுத்தி முன்னின்று அதற்கு உதவி செய்த ஒரு சிறுவனாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் இஸ்லாமிய வரலாறுகளிலே நாங்கள் படித்திருக்கிறோம். அதே போல எங்களுக்கு இது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். அபூ தல்ஹா கொடை செய்ய வேண்டும், வாரி வழங்க வேண்டும், சொத்துக்களை அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்றதுல முன்னிலை நின்ற ஒரு தோழர். நாங்க ஏதாவது ஒன்றை கொடுக்கிறோம் என்றால் ஏதாவது ஒன்றை கொடுப்போம். ஆனால் உங்களுக்கிட்ட இருக்கிறதுல மிகச்சிறந்தது, உங்களுக்கிட்ட இருக்கிறதுல நீங்க மிச்சம் விருப்பமானதை கொடுக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா உங்களை மிச்சமே விரும்புறான் என்ற செய்தி தெரிந்திருந்த இந்த தோழர் தனக்கிட்ட இருந்த பைரஹா என்ற விலை மதிப்பற்ற அந்த சொத்தை மார்க்கத்துக்கு அர்ப்பணம் செய்கிறார், தியாகம் செய்கிறார். தனக்கிட்ட இருந்த மிக பெருமதியான சொத்தை மார்க்கத்துக்காக கொடை வழங்குகிறார். தள்ளி போடல, யோசிச்சு விட்டு வாரன் என்று சொல்லல, நாளைக்கு கொடுப்பம் என்று யோசிக்கல, உடனடியாக இது நன்மை தரும், நலவு உண்டு, நல்ல விஷயம் என்று யோசிக்கிறாரு, உடனே செய்கிறார். தன் குடும்பத்துக்கு இது தேவைப்படும், தன் மனைவிக்கு இது தேவைப்படும், தன் பிள்ளைகளுக்கு தேவைப்படும் என்றதை யோசிக்கல்ல, நாளைக்கு ஒரு கணம் யோசிச்சு விட்டு கொடுப்போம் என்றும் யோசிக்கல்ல, அடுத்த கணமே அதனை கொடுத்து விடுறாரு இஸ்லாத்துக்கா. தான் விரும்பியவற்றில் மிக முன்னுரிமைப்படுத்தப்பட்ட ஒரு சொத்தை இஸ்லாத்துக்கு முன்னுரிமைப்படுத்துறாரு, வாரி வழங்குறாரு, அந்த நன்மைகளை பெற்றுக்கொள். அதே போல கடைசியாக எங்களுக்கு தெரியும் ஃபுதைல் இப்னு இயால், இவர் ஹைவே ரோபர் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தோழர். ரைட், அந்த காலத்துல மக்கள் பயணம் செய்யற நேரம் மக்களை இடைமறிச்சு அவங்களோட சொத்து செல்வங்களை சூறையாடுறதுல, களவு செய்யறதுல இருந்த அந்த கள்ள கோஷ்டியின் தலைவர் ஃபுதைல் இப்னு இயாத் முற்காலங்கள். அப்போ ஒரு கூட்டம் பயணம் போயிட்டு வார நேரம் யோசிக்கிறாங்க, எங்களுக்கு டயர்டாக இருக்குது, நாங்க இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் என்று யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஃபுதைல் இப்னு இயாத் வந்து எங்களோட பொருட்களை பறிச்சு கொள்ளுவான் என்ற ஒரு பயத்தால அவங்க யோசனையோட அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு பயண கூட்டம். இந்த டைம்ல ஃபுதைல் இப்னு இயாத் களவு செய்யறதுக்காக
ஒரு வயோதிபரின் குடிசையின் கூரைக்கு மேலால் மேற்பக்கமாக ஏறுகிறார். அந்த குடிசையில் களவு செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக. ரைட். அப்ப அவர் அங்க போற நேரம், அந்த களவு செய்யறதுக்காக போற நேரம், அந்த குடிசையில அந்த முதியவர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனு என்ற வசனம் ஓதப்படுகிறது. கரடு முரடான உள்ளங்கள் அல்லாஹ்வை பயப்படவில்லையா என்ற அந்த வசனம் ஃபுதைல் இப்னு இயால் களவு செய்ய சென்ற அந்த நபரின் காதுகளுக்கு எட்டுகிறது. அந்த வசனம் குறித்து அவர் அந்த இடத்திலே நின்றபடி சிந்திக்கிறார். தான் செய்தது தவறு என்று அவருக்கு உணர்த்தப்படுகிறது. விளங்கிக் கொள்கிறார், நான் செய்து வந்தது தவறு, நான் செய்ய எத்தனித்ததும் தவறு. அந்த வசனத்துக்கு பின்னால் அவரது உள்ளம் மென்மை அடைகிறது. யோசிக்கிறார். உடனே கீழிறங்கி முதியவரை சந்தித்து சொல்கிறார், நான் களவு செய்வதற்காக வந்தேன். இந்த விடயம் என்னை மென்மைப்படுத்தியது, என் உள்ளத்தை மென்மைப்படுத்தியது என்ற செய்தியை சொல்லி வருந்துகிறார். ஓதிக்கொண்டிருந்த முதியவரோ தனது குர்ஆன் பிரதியை அவருக்கு கொடுக்கிறார். அவ்வளு தரீக் கிதாபுல்லாஹ், தனக்கு கிடைச்ச முதலாவது பாதையாக அந்த குர்ஆனை பார்க்கிறார். அந்த குர்ஆனை வாசித்தவனாக பக்தாதை நோக்கி செல்கிறார் ஃபுதைல் இப்னு இயாத். போற வழியில அந்த பயணக்கூட்டம் இவரை கண்டதோட பயந்து நடுங்குறாங்க, பின்வாங்குறாங்க. அப்போது ஃபுதைல் இப்னு இயாத் அவங்களை நிறுத்தி சொன்னார், நான் களவு செய்த அந்த கூட்டத்தில் தலைவனாக இருந்தேன். ஆனால் இப்போது நான் அந்த ஃபுதைல் அல்ல. என்னை கண்டு நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். நான் உங்களது பொருட்களை சூறையாட மாட்டேன் என்ற ஒரு நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லிவிட்டு தொடர்ந்தும் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார். அவர் பக்தாது கூடாக மக்கா வரை செல்கிறார். மக்காவிலே தஞ்சம் அடைகிறார். பிற்காலத்திலே மக்காவின் ஒரு பெரும் இமாமாக, ஸ்காலராக, ஹதீஸ் துறையின் ஒரு பேரறிஞனாக மக்காவிலே மாறுகிறார். குராசானிலே பிறந்த ஃபுதைல் மக்காவிலே மரணிக்கிறார். கள்ளக்கோஷ்டியின் தலைவனாக அல்ல, கல் நெஞ்சம் கொண்ட ஃபுதைலாக அல்ல, உள்ளம் இலகிய, உள்ளம் மென்மையான ஒரு ஃபுதைல் இப்னு இயாத் என்ற ஒரு பேரறிஞனாக, ஹதீஸ் துறை கலைஞனாக மக்காவிலே பல காலம் சேவை செய்து ஒரு பேரறிஞராக மரணிக்கிறார். இவரது இந்த மரணம், இந்த கடைசி காலங்களில் கிடைத்த இந்த நலவு தனது மாற்றத்திற்கான காரணம். எனவே தான் மாறியதற்கான திருப்பு முனையாக இருந்தது. தள்ளி போடாமல், பிற்படுத்தாமல், குர்ஆனிய வசனம் தன் காதுகளை எட்டிய போது அது குறித்து சிந்தித்தார், யோசித்தார், உண்மை என்பதை விளங்கினார். எந்த காரணத்துக்காகவும் அதனை பிற்போடவில்லை. தந்த கோஷ்டியோடு, குழுவோடு சிந்தித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லல்ல, பின்னால் பார்ப்போம் என்று சொல்லல்ல. அந்த வசனம் அவரது உள்ளத்தை தொட்டது. அது சம்பந்தமாக யோசிச்சார், விளங்கினார், மாறினார். மக்காவிலே ஒரு பேரறிஞனாக மரணம் அடைந்தார். இதனைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். எனவே அல்லாஹ்வை நெருங்கிறது என்றதுல ப்ரொக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுறது இருக்கக்கூடாது. பிற்படுத்துறது என்றது அல்லாஹ்வை நெருங்குற விஷயத்துல, அல்லாஹ் கிட்ட நாங்க மன்றாடுகின்ற விஷயத்துல, தௌபா செய்கிற விஷயத்துல கூட எங்களுக்கிட்ட வந்துவிடக் கூடாது என்ற செய்திக்கான ஒரு மிக முக்கிய உதாரணமாக ஃபுதைல் இப்னு இயாத் அவங்களோட உதாரணம் எங்களுக்கு சொல்லப்படுது. எனவே வாழ்க்கை என்றது இன்னொரு முறை எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகலாம். வாழ்க்கையில் ஒரு முறை எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போகலாம். டுமாரோ இஸ் நெவர் ப்ராமிஸ்ட். நாளை என்பது நிச்சயம் இல்லாத ஒரு விடயம். எனவே இன்றைய நாள், இன்றைய பொழுது, இந்த கணம் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்றால்
நாங்க நன்மையான பல விஷயங்களை செய்து நன்மைகளை முந்தியடித்து அன முஷ்தாக்குன் இலல் ஜன்னா, சுவனத்தின் மீது நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்ற உணர்வோடு நாங்கள் நன்மைகளை முந்தியடித்து செல்வோமாக இருந்தால் நன்மைகளை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக, மற்ற மனிதர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய மனிதர்களாக நாங்கள் மாறுவோம். மாற்றமாக பிற்போடுறது தள்ளி போடுறது என்ற கன்செப்ட்ல நாங்கள் இருந்தோமே ஆனால் ஷைத்தானின் சகோதரனாக நாங்கள் மாறிவிடுகிறோம். ஷைத்தானின் அந்த வியூகத்துக்கு நாங்கள் அடிமைப்பட்ட மனிதனாக நாங்கள் பல போது மாறிவிடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே ஒரு நல்ல விடயம், நன்மை ஈட்டி தரக்கூடிய விடயம் என்றது எங்களுக்கு தெளிவாக விளங்கிவிட்டால் அத மேக்சிமம் எவ்வளவு அவசரமாக எங்களால செய்ய இயலுமோ அதற்கே உரிய நேரத்துல அதற்கே உரிய முறையில அந்த நன்மைகளை, அந்த நலவுகளை, நற்காரியங்களை செய்து பல நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அதற்கான சந்தர்ப்பத்தை வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்ற சிந்தனையோடு நாங்கள் இந்த அமர்வை முடித்துக் கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.